வைகை நதி தென்மதுரை வைகை நதி. என்ன ரிக்வெஸ்ட் பார்ட்னர்? சொல்லுங்க, எதனாலும் சொல்லுங்க. அது அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. நம்ம வாடா தம்பி, மண்டபத்துக்கு அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. கொடுத்த வேலையை முடிச்சாச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்கே வந்து பேச வேண்டியதானடா. அது என்ன, வீட்டில் விசேஷம் நடக்கும்போது நீ வீட்டில் இல்லாம இருக்கிறது எப்பவுமே உனக்கு இதே வேலையா போச்சு. திட்டாதீங்க பார்ட்னர். திட்டலடா, எடுத்து சொல்றேன். வீட்டில் எல்லாரும் தம்பி எங்கன்னு கேட்கறாங்க கிளம்புறவங்க எல்லாம். நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் அவங்க எல்லாருக்கும்? சரிப்பா, வா இங்க வந்து உட்காரு, வா மைனி கிட்ட பேசுவா. டேய் தம்பி, இங்க பாரு, உன் விளையாட்டுத்தனம் சேட்டை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் நல்ல பிள்ளையா இருக்கணும். மைனி இன்னையில இருந்து நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க, தெரியும் தானே உனக்கு? எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே அளவுக்கு மரியாதையா உங்க மைனிக்கும் கொடுக்கணும். அவங்க கிட்ட பாசமாவும் நடந்துக்கணும், புரிஞ்சுதா? ரெண்டு பேரும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது முன்ன மாதிரி. மலர், இது உங்களுக்கும் தான். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இனிமேல் அதையெல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. சரி. வாங்க மச்சான், வாங்க பாட்டிமா. எங்க அவரு கார்த்திக் வரலையா? அங்க வீட்லயும் ஆள் யாராவது இருக்கணும்ல, அதான் மைனியையும் அவனையும் விட்டுட்டு வந்திருக்கோம். சரிங்க மச்சான், வாங்க உட்காருங்க. எல்லாரும் வாங்க. பெரிய மச்சான் வாங்க, பாட்டிமா வாங்க உட்காருங்க. கண்ணு எப்படி இருக்க? எத்தனை வருஷம் கழிச்சு ஆச்சி பாக்குறீங்க? இப்போ நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? நாளைக்கு அழப்பு விஷயத்தை பத்தி பேசிடலாமா? பேசலாம் மச்சான், வாங்க. ஒரே மண்டபமா பிடிச்சிருவோம், செலவை ஆளுக்கு பாதி பகிர்ந்துக்கிடுவோம். என்ன நான் சொல்றது? சரி, அப்படியே பண்ணிடலாம். வாங்க அந்த பக்கம் போய் பேசலாம். வாங்க. பாட்டையா ஆத்தா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வாங்க. மலர் பேசிட்டு இருங்கடா, இந்த வந்துடுறேன். சரிங்க பார்ட்னர். வாங்க மச்சான், வாங்க பெரிய மச்சான், வாங்க உள்ள வாங்க. கண்ணு, புது இடம் எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாச்சி, நான் நல்லா தான் இருக்கேன். புது இடம்ல எனக்கு ஒண்ணுமே தோணல. நான் எப்போ இங்க வந்து போனவ தானே. இருந்தாலும் நாங்கெல்லாம் இல்லாம தனியா இருக்கலடா, அதான் விறுவிறுன்னு வந்தேன் ஆச்சி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி, நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கேன். பாருங்க, இவ்வளவு நேரம் உங்க பேர பிள்ளை கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி, எங்க உங்க மைனிக்காரியை காணும்? இவ்வளவு நேரம் அவங்களும் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ உங்க பேர பிள்ளை வந்தாரா, எங்க ரெண்டு பேரையும் தனியா பேச விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படியா? சரி, பாட்டி எங்க? அந்த எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. சரி, நானும் அப்படியே வந்ததுக்கு மரியாதைக்கு அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்புறமா வரட்டாடா. சரிங்க ஆச்சி, போங்க போய் பேசுங்க. சின்ன பேர பிள்ளை, உங்க அக்கா இங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, ஒரே ஜாலி தான் போல. ஆமா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கேன். தெரியும், நான் போனாலே என் தம்பிக்கு ஒரே ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. அப்படித்தான் கிளம்புனா. அதே மாதிரியே நீங்களும் சொல்றீங்க. சரி, நான் போய் உங்க ஆத்தா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன குழந்தனாரே, உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் காதுல விழுந்ததா? நல்லாவே விழுந்தது. அது எல்லாத்தையும் நான் உனக்கு சேம் டு யூ சொல்றேன். சேம் டு யூவா? அதான், இனிமேல் நீ இந்த வீட்ல தான் இருக்க போற, அதனால என்கிட்ட நல்லா மரியாதையா நடந்துக்கணும், புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது. ஆமா, நான் இந்த பக்கம் வந்தா நீ அந்த பக்கம் போயிடணும், நான் அந்த பக்கம் நின்னா நீ இந்த பக்கம் போயிடணும். சரி, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணில் படாம இருந்தேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா ஆக போற சேதாரத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, அப்படியே ஆகட்டும். ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அழுகையே வரல? எதுக்கு அழுகணும்? உங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு இங்க வந்து இருக்கோன்னு எங்க அக்காலாம் எப்படி அழுதா பார்த்தே இல்ல? எனக்கு அழுக வரல. அதுதானே தெரியுமே, நீ அழுதாதான் ஆச்சரியப்படணும். நீ அழாம இருக்கிறதுல எல்லாம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இல்ல. ஆனா பொண்ணா பிறந்தா கொஞ்சமாவது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் இருக்கணும். உன்கிட்ட அது எதுவுமே இல்ல. அப்படின்னா என்ன குழந்தனாரே? உனக்கு அதை பத்தி பாடம் எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இல்ல, நீங்க தானே அதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க, அதான். ஆமாமா, உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஆமாமா, உன்கிட்ட இருந்து ஒன்னு எதிர்பார்க்கிறேன். அதான் இப்ப சொன்னேன்ல, நான் அந்த பக்கம் வந்தா நீ இந்த பக்கம் போயிடணும், நான் இந்த பக்கம் நின்னா நீ அந்த பக்கம் போயிடணும். ஆக மொத்தத்துல நான் இந்த வீட்டுல இருக்கும்போது நீ என் கண்ணிலே படக்கூடாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. சரி. அப்படி இருந்துகிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். இல்லாட்டி நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணா வீட்டை விட்டு வெளியே போயிரு. தெரியும், நீ இப்படித்தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியுது குழந்தனாரே, நீ ரொம்ப அறிவாளி பிள்ளையா தான் இருக்க.
நான் இன்டெலிஜென்ட் தான், ஆனா அதை பத்தி நீ ஒன்றும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன்னா போதும். இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன? என்ன கொடுமைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், அழ வைக்கலாம்னு உன் மனசுல ஏதாவது கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தேன்னா அதை இப்பவே இடிச்சு தகத்துரு. சரி. ஏதோ அன்னைக்கு காலேஜ் வாசல்ல கொஞ்சம் ஏமாந்துட்டே அசந்த நேரத்துல காதை பிடிச்சி திருகிட்டேன். ஆனா இது இந்த எம்கேவோட கோட்டை. இந்த எம்கேவோட கோட்டைக்குள்ள நீ வந்திருக்க. இங்க நீ அடக்க ஒடுக்கமா என்கிட்ட மரியாதையா நடந்துகிட்டேன்னா நீ உயிர் வாழலாம். ம், சரி. என்னது இது? இந்த ஸ்பேனர் நான் என்ன சொன்னாலும் இன்னைக்கு சரி சரின்னு கேக்குது. எப்படியோ நம்ம பம்புக்கு வராம இருந்தா சரிதான். அப்படி இருந்தா நானும் நல்ல பிள்ளையா இருப்பேன். என்ன குழந்தை? ஒன்றும் இல்லை. நீ இப்படியே நான் சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் உன்கிட்ட நல்ல பிள்ளையா இருப்பேன். இல்லைன்னா இல்லைண்ணா. இந்த எம்கே மாதிரி ஒரு பொல்லா பிள்ளைய நீ எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அச்சச்சோ. அதுதான். பார்த்து கேர்ஃபுல்லா இரு. அவ்வளோதான். என் சைட்ல இருந்து நான் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். கூடுமான வரைக்கும் இந்த வீட்டில் என் கண்ணில் படாம இரு. அதுதான் உனக்கு நல்லது. டாட். ஓகே 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 ஓகே, டன் டன். அவ்வளோதான். பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சத்தம் காட்டாம அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். குட். யாருக்கிட்ட இந்த ஸ்பேனர் எல்லாம் இப்படி அரட்டி மிரட்டி தலையில 4 தட்டு தட்டி உட்கார வச்சா தான் அடங்கும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம், நம்ம தலைமையிலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு குச்சிப்புடி, பரதநாட்டியம், கதகளின்னு எல்லா டான்ஸும் ஆடிடும். எம்கேவா கொக்கா, ஸ்பேனர் ஆகுது, கட்டிங் பிளேயர் ஆகுது. நம்ம கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்குமா? ரொம்ப தான் ஜெலிப்பிக்கிட்டு போகுது கொழுந்து. தம்பி. அக்கா. ரெடி ஆயிட்டியா? இருக்கேன். மலர் ரெடி ஆகிட்டு இருக்கா, ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சதும் அனுப்பி வைக்கிறேன். என்ன? ஒன்றும் அவசரம் இல்லை, பத்திராம வரட்டும். மச்சான் கிளம்பிட்டாரு, அவரை இருக்க சொல்ல வேண்டியதுனக்கா. அங்க எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கலடா, காலையில வந்துருவாரு. அப்புறம்க்கா, நாளைக்கு அழப்புக்கு இங்க நம்ம தெரு கடைசியில் இருக்குல்ல ஒரு மினி ஹால், அதை தான் புக் பண்ணியிருக்கோம். போதும் தானே? போதும்டா போதும், நம்ம வீட்டாளுங்க மட்டும் தானே, போதும். அங்க உங்க வீட்டு சைடுல கல்யாணத்துக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிடுங்கக்கா. அப்படியா? சரி, நான் ஆச்சிக்கிட்ட சொல்லி கூப்பிட சொல்றேன். எல்லாருமே சேர்த்து அதிகபட்சம் 50 பேர் கூட இல்ல, பாத்துக்கலாம், கூப்பிடு. ஏன்னா மலருக்கு நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதான் சொல்றேன். சரிப்பா, நான் ஆச்சிக்கிட்ட சொல்லி கூப்பிட சொல்றேன். சரி, அந்த கவலையெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லை. இங்க பாரு, இப்போ நீ உன் வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு என்ன, பாத்துக்கலாம். தம்பி, நீ சந்தோஷமா இருக்கணும்டா. சரிக்கா. இவன் இந்த சின்ன மாடை நினைச்சுக்கிட்டெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அந்த மாடு போக போக அவங்க மைனி கூட செட்டில் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கே தெரியுமே அவன் குணம். அதான் அவனுக்கு யாருக்கிட்டையாவது வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டில். இப்போ நான் இல்லையா, அவங்க மைனி வந்து வாட்டமாக மாட்டியிருக்காளா, இனி அவளே விலைக்கு போனாலும் இவன் விட மாட்டான் பாரு. ஆமாமா, தெரியாதா இவனை பத்தி? என்னத்தையாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும், யாரையாவது போட்டு அணைத்திக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவனுக்கு பொழுதே போகாது. அதுக்கு அவங்க மைனி அவனுக்கு வாட்டமான ஆளு தான். அதனால அவங்க 2 பேருக்கும் எப்படி செட் ஆகுமோ என்னமோன்னு நினைச்சலாம், நீ ஒன்றும் நினச்சிக்கிட்டு இருக்காதானே. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு போ. அப்புறம் தம்பி, மலர் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தாண்டா தெரியுது. படப்படன்னு எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிடாம பேசிடுறாளே தவிர்த்து அவ மற்றவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆமாக்கா, தெரியும். அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கடா. கண்டிப்பா. இதெல்லாம் நீ சொல்லணுமா? சொல்லணும்ல, என் நாத்தனார்ல. ஆமாமா, உன் நாத்தனாரு. ஆனா நீ பேசிட்டு இருக்கிறது உன் தம்பி கிட்ட. ஆமாடா, எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். இருப்போம்க்கா. அப்புறம் தம்பி, நாளைக்கு அழைப்பெல்லாம் முடிஞ்சது, இந்த கல்யாண பரபரப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அங்க உங்க வீட்டு சைடுலையும் போகணும்ல? நான் மச்சாங்கிட்ட பேசுகிறேன், 2யுமே ஒரே நாளில் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். முடிச்சாச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிக்கா, நீ மச்சாங்கிட்ட உங்க ஆச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு சொல்லு. நானும் இங்கே ஆத்தா கிட்ட, ஐயா கிட்ட, பெரியம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்றேன். சரிடா தம்பி. சரி, நான் போய் மழை ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்து அனுப்புறேன். சந்தோஷமா இருக்கணும், என்னடா? சரி, போ போ. அக்கா, நல்ல சேலை கட்டி விட்டுருக்கீங்களே. ஆமா, எனக்கு இந்த ப்ளீச் எடுக்கிறது எல்லாமே சூப்பரா வரும். நம்ம ஏரியாவில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்குன்னா என்னத்தான் சேலை கட்ட கூப்பிடுவாங்க. ஆனா இவங்க மட்டும் சேலை கட்டாம ஒரு கவுனை போட்டுட்டே சுத்துறாங்க. அது இதான் வசதியா இருக்கு தம்பி.
இருக்கட்டும் இருக்கட்டும், இது நல்ல ட்ரெண்டியா தான் இருக்கு, போட்டுக்கோங்க. இவன் எப்பக்கா இங்க வந்தான்? நாங்க சேலை கட்டி முடிச்சு மேக்கப்லாம் முடிச்சு கதவை திறந்தோடனே வந்து படுத்துக்கிட்டாரு. ஏய் மாடு, வெளியே போ. போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். சொன்ன கேளுடா, ஓ ரூமுக்கு போ. முடியாது, இது என் வீடு, நான் எங்க வேணாலும் வந்து இருப்பேன். உன் வீடு தான் மாடு, கொஞ்ச நேரத்துக்கு வெளியே இருடா. உனக்கு என்ன, இது எங்க ஆத்தா ரூம், நான் எங்க ஆத்தா கூட தான் இன்னைக்கு தூங்க போறேன். சரி அப்படின்னு ஆத்தா வரும்போது வா. இப்ப போ, ஆத்தா அங்க வெளியில திருநெல்ல உட்காந்துருக்கா, போ. ஏய், உங்களை நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? நான் பாட்டுக்கு எங்க ஆத்தா பெட்ல படுத்திருக்கேன், உனக்கு என்ன கஷ்டம் இப்போ? நாங்க கொஞ்சம் பேசணும்டா. பேசுங்க, உங்க வாயில யாரும் பிளாஸ்டர் ஒட்டலையே, பேசுங்க. ஷூ, என் மாடு, அறிவு கட்ட மாடு, வெளியே போ மாடு. முடியாது முடியாது, முடியவே முடியாது, வேணும்னா நீ வெளியே போ. ஷூ, கிறுக்கு பயலே, நாங்க எப்படிதான் வெளியே போறது? அங்க அம்பிட்டு பேர் உட்காந்துருக்காங்க. அங்க 50 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன மட்டும் வெளியே போக சொல்ற? கிறுக்கேன், வேணுக்குனே பண்ணுவான். இருந்துட்டு போகட்டும் மேனி. எது இருந்துட்டு போகட்டுமா? அப்படி ஒண்ணு யாரும் பாவம் பார்த்து என்னை விடுறதுக்கு நான் ஒன்னும் அடுத்த ஆள் வீட்டுல வந்து தங்கல. தம்பி, அரைஞ்சிருவே, மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னு அமைதியாரு. மலரு, நீ அவன் பேசுறத ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத, அவன் சும்மா அப்படி பேசிட்டு இருக்கான். சரிங்க மேனி. சரி நீங்க பேசுங்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா, காய்ச்சி வச்சிருக்கேன். சரி சரி. பால் யாருக்கு? தம்பி, சொன்னாப்ல கேளியா, கொஞ்ச நேரம் வெளியேறு, அப்புறமா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து படுத்துக்கோ. நீ இப்ப என்ன பேசத்தானே போற? நீ பாட்டுக்கு பேசு, நான் பாட்டுக்கு இங்க படுத்திருக்கேன், உனக்கு என்ன? மைனி, அவர் இருக்கட்டும், விடுங்க. ஷூ, ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. சரி மலரு, அவன் கிடக்கான், நீ இப்ப பெரிய மைனி பால் கொண்டு வந்து கொடுத்ததும் அப்படியே கிளம்பிடுன்னு. எங்க வீட்டை விட்டா? வாயை மூடிரு சொல்லிட்டேன். அப்புறம் மலரு, உன் வீட்டுக்காரன் மனசு கோணாம நடந்துக்கணும் என்ன? சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ என்ன, நீயும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே என்கிட்டயே சண்டை போடாம இருக்க சொல்லு. டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? வெளியே போ முதல்ல. ஏய் கருப்பாயி, நீ அப்படி என்னத்த பெருசா சொல்லிட போற? உனக்கு அவங்க ஆட்சி சொன்னதை அப்படியே மனப்பாடம் பண்ணி இப்ப நீ உன் நாத்தனாருக்கு சொல்லி கொடுக்குற. ஓன் கண்டென்ட் எதுவும் கிடையாது, காப்பி தானே. ஷூ, இவன் ஒருத்தன். அப்பவும் நான் உன் கூட தானே இருந்தேன், எல்லா டைலாக்கும் எனக்கு அத்துப்படி. உனக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா என்கிட்ட கேளு. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? பின்ன என்ன, உனக்கா ஏதாவது சொந்தமா தெரிஞ்சா அங்க சொல்லு, இல்லாட்டி வாயை மூடிட்டு கிளம்பு. ஏன்டா இப்படி படுத்து எடுக்கிற? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப இந்த ஸ்பேனர் கிட்ட என் அண்ணனை சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்றேல, இதே டைலாக்க தானே அவங்க ஆச்சி உன்கிட்ட சொன்னாங்க. ஆமா. அப்புறம் ஏன் அந்த வெள்ளை பணியாரம் எந்நேரமும் மூஞ்சு தூக்கி உடனே வச்சிருக்கு? நீ அப்ப அவங்க ஆச்சி சொன்னதை கேட்கல, அப்படித்தானே? இப்ப நீ போறியா, விளக்க மாத்த எடுத்து சாத்தவா? உண்மையை சொன்னா கோபம் வருதுப்பா. இருக்கேன், அவன் பேசினது எதையும் மனசுல வச்சுக்கிறாது என்ன மலரு? சரிங்க மைனி, ஆனா என் குழந்தைனார் சொன்னது உண்மைதானே? பார்த்தா நீ அவனுக்கும் பெருசு. சரி போ, பால் எடுத்துட்டு கிளம்பு. ஓகே மைனி, குட் நைட். எது குட் நைட்டா? உங்களுக்கு டாடா. யாத்தத்தே, இவளுக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்க தேவையில்லை போலயே, எல்லாத்தையும் என் தம்பிக்கு தான் கொடுக்கணும் போலயே. நீயும் நானும் பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறமா எங்க அம்மா மாதிரியே நானும் எங்க அப்பா மாதிரியே நீயும் போயிடுவோம். அப்பம்போது நீதான் அப்பா, நான் தான் அம்மா. நானு அப்பம்போது பெரிய பொம்பளையா போயிட்டு சேலையெல்லாம் கட்டுவேன். நீ எப்படி இருப்ப? எங்க அப்பா மாதிரிக்கு வேட்டி சட்டை போட்டிருப்பியா? பார்ட்னர் எங்க காணோம்? பார்ட்னர், பார்ட்னர், எங்க பால்கனியில நின்னீங்களோ? ஆமா மலர், வாங்க. வந்துட்டேன் பார்ட்னர். ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லடா. பார்ட்னர், இந்த ரூம் டெக்கரேஷன் யாரு பார்ட்னர் பண்ணது? ஏமா என்னாச்சு? பூவெல்லாம் இவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க பார்ட்னர். அதுவா, அது நான் தான் கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டும்னு சொன்னேன். அப்படியா? அப்ப சரி, இந்தாங்க பார்ட்னர், பால் குடிங்க. எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. இந்த பாலை உங்ககிட்ட கொடுத்து நீங்க பாதி குடிச்சது மீதியை வாங்கி நான் குடிக்கணுமா? எங்க ஆச்சி சொல்லி விட்டாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணணுமா என்ன? ஆமா பார்ட்னர், பண்ணணுமா? அப்புறம் என்ன, நிறைய சொல்லி விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் வரிசையா ஒண்ணுன்னா பண்ணிடணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நீங்க அதை வச்சிருங்க, இல்லைன்னா நீங்க குடிங்க.
இதுல பாதாம் பிஸ்தான்னு நிறைய போட்டு வச்சிருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டுனா ஹெவி ஆயிடும், அப்புறம் தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்தா தூங்குங்களேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் பார்ட்னர். ஆமா, நம்ம அந்த பக்கம் பால்கனியில போய் கொஞ்சம் நேரம் நிப்போமா, பேசிட்டு இருப்போமா? ஓகே ஓகே, வாங்க போவோம். சூப்பரா இருக்கு பார்ட்னர், இங்க இருந்து பார்க்கிறதுக்கு நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, அதான் இங்க நின்றுட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு பார்ட்னர். மாடி, பால்கனி, பக்கத்துல நீங்க, உங்க பக்கத்துல நான். இப்ப ஒரு பாட்டு போட்டா என்ன பாட்டு போடலாம், எப்படி இருக்கும் பார்ட்னர்? நல்லா இருக்குமே. என்ன பாட்டு போடலாம், நீங்களே சொல்லுங்க. மொட்டை மாடி மொட்டை மாடி, ஒரு லவ் ஜோடி லவ் ஜோடி. டேய், அந்த பாட்டு நல்லா இருக்காது. வேற வேற ஏதாவது மெலோடியா? வேற என்ன பாட்டு போடலாம் பார்ட்னர்? இந்த ஃபர்ஸ்ட் நைட் மூடுக்கு நிறைய பாட்டு இருக்கு பார்ட்னர். என்ன பாட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னை விட்டா வரிசையா பாட்டா பாடிக்கிட்டே இருப்பேன். அப்படியா? பாடுங்களேன், நானும் விடிய விடிய உட்காந்து கேட்டுட்டே இருக்கேன். அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்த மாதிரி தான். அதான் அதான் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட அப்போது மத்தியானம் கூட சொன்னேனே, ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குன்னு. ஆமா பார்ட்னர், நானுமே உங்ககிட்ட அப்புறமா தனியாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். சொல்லுங்க பார்ட்னர், என்ன ரெக்வெஸ்ட் எனக்கு? அதான் இதை பற்றி தான். நம்ம இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கிட்டா என்ன? எதெல்லாம் எதெல்லாம் பார்ட்னர்? அதான்டா, அதான் இந்த ஆமா, எங்க போறீங்க? எது பேசுறதா இருந்தாலும் இப்படி என் பக்கத்துல நின்னுக்கிட்டே பேசுங்க. மலர், என்னது இது? என்னது இது பார்ட்னர்? எனக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு எப்படி நிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு அது வரவும் வரல. என்னென்னமோ சொல்லி கொடுத்தாங்க உங்க அக்காவும் எங்க ஆச்சியும், ஆனா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. நானே இப்படித்தான் பார்ட்னர் இருப்பேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது பரவாயில்ல, ஆனா என்னை கொஞ்சம் விடுங்களேன். மாட்டேன். விட்டா நீங்க அங்கிட்டு ஓடிடுவீங்க, அப்புறம் அங்க வந்து இங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன ரெக்வெஸ்ட்? அது இதை பற்றி தான். நம்ம இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கிட்டா என்ன? எதெல்லாம்? அதான்டா, இதான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறது. நம்ம 2 பேரும் நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே பார்ட்னர்? நீங்க என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. லவ் மேக்கிங்கா? ஏன் பார்ட்னர், உங்களுக்கு மூடு இல்லையா? நான் வேணும்னா ஏதாவது கிளாமரா டான்ஸ் ஆடி உங்களுக்கு மூடு வர வைக்கட்டுமா? ஓகேவா, பண்ணட்டுமா? ஏன்டா பிள்ளை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னாச்சு? ஏன் லவ் மேக்கிங் வேண்டாம்? வேண்டான்னா ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லலை, இப்போதைக்கு வேண்டான்னு சொல்கிறேன். அதான் ஏன் டயர்டா இருக்கா? ஒரு வாரத்துக்கு மேல நீங்க சரியாவே தூங்கல, ஒரே வேலை அலைச்சல், அதனால டயர்டா இருக்கா? கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு, ஆனால் அதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது. அப்புறம் வேற என்ன காரணம்? என்ன பிடிக்கலையா? சேச்சா, உங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே நல்லா தெரியும். உங்க கண்ணே அதை எனக்கு சொல்லுது. அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? எதுக்கு எதுக்கு பார்ட்னர்? நம்ம இன்னமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இன்னும் நல்லா லவ் பண்ணி அப்புறமா வா. அதான்டா, அதான். அப்படின்னு சரி பார்ட்னர், எனக்கும் ஓகே தான். ஆனா எவ்வளவு நாள் ஆகும்? கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான், போதும். அதான், அந்த கொஞ்ச நாள் எவ்வளவு? சீக்கிரமே. சரி, அப்படின்னா அது வரைக்கும் லவ் பண்ணுவோமா? பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். அப்பனா அடிக்கடி முத்தம் கொடுத்துக்கலாமா? அதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? எனக்கு புதுசு இல்ல, உங்களுக்கு புதுசு தானே. நீங்க ஒரு தடவை கூட எனக்கு முத்தம் கொடுக்கல. அது ஒரு மாதிரியா இருக்கு, போக போக பழகிக்குவேன். அப்படின்னா சரி, அப்ப நான் எப்பவும் போல முத்தம் கொடுப்பேன். அப்படியே ஆண் முழிச்சுக்கிட்டு தொடச்சு விட்டுட்டு நிக்க கூடாது, சிரிக்கணும். சரி. அப்பப்போ வந்து கட்டி பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி லவ் பண்றதுன்னு சொல்லி தரேன். அது மாதிரி நீங்க லவ் பண்ணி பழகுனீங்கன்னா சீக்கிரமா நமக்குள்ள லவ் மேக்கிங் நடந்துரும். ஓகேவா? அப்படியா? சரி, ஓகே. சரி பார்ட்னர், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என் கண்ணிலேயே தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்க. காதல் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது திருப்பி கேள்வி கேட்க கூடாது. டீச்சர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். டீச்சர் எப்படி ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டே ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்பாங்களோ அதே மாதிரி தான் நானும். பதில் தெரிஞ்சாலும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்பேன். எத்தனை தடவை கேட்டாலும் கரெக்டான பதிலை நீங்க சொல்லணும். சரியா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சரிங்க டீச்சர், ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் பாய். எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும்.
சரி ஓகே. ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்களே, ஆனால் நான் அப்படி இல்லை, நீங்கள் அப்படி தான். எப்படின்னா நீங்கள் ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன அக்மார்க் சொக்க தங்கம். கரெக்டாக சொல்லணும்னா ஹால்மார்க் முத்திரை குத்துன சொக்க தங்கம். ஆமாவா? ஆமாம், உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசி பொய்யா நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அப்பப்போ என்ன தோணுதோ பேசிடுறீங்க, செஞ்சிடுறீங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. குழந்தைங்க தான் அப்படி பண்ணுவாங்க, நீங்களும் அப்படி தான். ஆமாவா பார்ட்னர்? ஆமாடா. பார்ட்னர், நான் ஒரு ரக்கடு கேர்ள். ஆமாம்மா, ஆமாம். கோவம் வந்தா பட்டுன்னு கையை நீட்டிடுறேன் பார்ட்னர். அதை தாண்டா இப்போ நானும் சொன்னேன். பார்ட்னர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நான் இப்போ உங்களை எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன்ல, உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதா? என்னமாவதுன்னா என்னது? ஏதாவது கிளுகிளுப்பா டேய், சொல்லுங்க பார்ட்னர். ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிச்சா அப்படி ஏதாவது தோணும்ல, அந்த மாதிரி தோணுதா? சும்மா வெக்கப்படாம கூச்சப்படாம சொல்லுங்க, நான் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும். என்ன பார்ட்னர் திரும்பிக்கிட்டீங்க? சொல்லுங்க, தோணுதா ஏதாவது? நானும் ஆம்பளை தானடா, தோணாமல் எப்படி இருக்கும்? அப்படின்னு தோணுது பார்ட்னர். அப்புறமா என்ன பிரச்சனை? நம்ம லவ் மேக்கிங்ல பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். ஓகே ஓகே, டேக் யூர் ஓன் டைம். ஆனால் சீக்கிரமாவே நான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்ணிடுங்க. என்ன பார்ட்னர்? இப்போவே அதான்டா பண்ணிட்டு இருக்கேன், அதான் பிரச்சனை. ஐ அப்படியா? ஆனால் பார்ட்னர், அப்போ என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, அதான் நான் கொஞ்சம் டைம் கேட்குறேன். ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, ரிக்வெஸ்ட் அக்செப்டட். தேங்க்ஸ் டப்ல. பார்ட்னர், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பாட்டு பாடட்டா? அச்சோ மலர் பிள்ளை, பாடுங்க. எப்போவுமே ஸ்டுடியோவில் இருந்து பாட்டை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற ஆர்ஜே இன்னைக்கு எனக்கு நேரடியாகவே பாட்டு பாடி காட்ட போகிறாங்க. பாடுங்க பாடுங்க. இப்போ பாட்டு பாட போகிறது ஆர்ஜே மலர் கிடையாது, உங்கள் பொண்டாட்டி மலர். ஆஹா, சரி பாடுங்க. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை கூட தொடரும் என்னை மறந்து போகிறாய், விழிகள் 100 கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, விரகதாபம் அனலை மூட்டும் பருவம் தொல்லையே, உனை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. சீக்கிரமாகவே வரும். சரி, பாட்டு நல்லா இருந்ததா பார்ட்னர்? உங்களை மாதிரியே இருந்தது. புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இனிமேல் பாடவும் மாட்டேன். டேய், சூப்பராக இருந்ததுன்னு சொன்னேன். ஐயா, இப்படி உங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். எப்படி? கெட்டிக்கார பொண்ணு தாண்டா நீங்கள். சரி தூங்கலாமா? தூங்கலாம்.